நான் இன்றைக்கு கர்த்தருடைய வசனத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிப்போம். எபிரேயர் 13:5 அதே வசனம் தான். எபிரேயர் 13:5 நீங்கள் பண ஆசை நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள், நான் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. இருந்தவனமாய் தலை தாழ்த்தி ஜெபிப்போம். பரலோக பிதாவே, நல்ல ஆண்டவரே, கிருபை கர்த்தாவே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வசனத்துக்காய் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை கொண்டு என்னோடு எங்களோடு கூட பேசி உடைய வார்த்தையினால் ஆங்காங்கே இருக்கிறவர்கள் சந்திக்கப்பட கிருபை செய். தொடர்ந்தும் நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய கிருபையினாலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அவன் அப்படியே பிடிச்சி ஒரு இடத்துல படுக்கப்பா, அப்படி இருப்பான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கவனிங்கள், நான் இந்த சொல்ல போற செய்தியினுடைய பகுதி என்னன்னா, உன்னை கைவிடுவது இல்லை அப்படின்னு சொன்னவர், கவனிங்க, உங்களை கைவிடுவது இல்லை என்று சொன்னவர் நம்மோடு கூட அவர் எப்படி இருக்கிறார் அப்படிங்கிறதுக்கு 7 காரியம் சொல்லிட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க இதுவரை எங்கேயுமே இந்த செய்தியை கேட்டுக்க மாட்டீங்க. இனியும் இப்படி ஒரு செய்தியை கேட்க போறதும் வாய்ப்பு இருக்காது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால கைவிட மாட்டேன் என்று சொன்னவர் 7 விதங்களில் நம்மோடு கூட ஆண்டவர் இருக்கிறார். ஏன் இருக்கிறார், எதுக்கா இருக்கிறார் அப்படிங்கிற பகுதியை முதலாவது சொல்வேன். 2வது கவனிங்கள், இருக்கிற ஆண்டவர் தொடர்ந்து நம்மோடு கூட இருக்கணுமானால் நாம் செய்ய வேண்டிய ஒரு வேலை இருக்கு. அது என்னன்னா, அவருக்கு பிரியமானபடி, அவருக்கு உகந்தபடி, அவருக்கு விருப்பத்தின்படி நம்மளை சுத்திகரித்து கொண்டால் மட்டும்தான் இருப்பார். சுத்திகரித்து கொள்ளாமல் இருக்க மாட்டார். அதனாலே நான் சொல்வது, அதாவது முதலாவது அவரு கைவிட மாட்டேன்னு சொன்னவன் 7 விதங்களில் அல்ல 7 அனுபவங்களில் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். 2வது, அந்த ஆண்டவர் தொடர்ந்து நம்முடைய வாழ்நாள் முழுவதும் இருக்கணுமானால் நம்மை சுத்திகரித்துக் கொண்டால்தான் ஆண்டவர் இருப்பார். சுத்திகரித்துக் கொள்வதனால் என்ன நன்மை உண்டாகும், அதோடு சேர்த்து அந்த வார்த்தையை நான் வேகமாய் உங்களுக்கு சொல்லி தந்து விடுவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் கைவிட மாட்டேன்னு சொன்ன ஆண்டவர் நம்மோடு கூட எப்படி இருக்கிறார் என்று சொல்ல கவனிப்போமானால், கவனிகள், நம்முடைய வலது பக்கத்தில் இருக்கிறார். எங்க இருக்கிறார்? நம்முடைய வலது பக்கத்தில் இருக்கிறார். சங்கீதம் 16:8 அவன் வாசிங்கள். சங்கீதம் 16:8 வேகமா வாசிக்கணும். சங்கீதம் 16:8 கர்த்தரை எப்பொழுதும் அவர் என் வலது பாசத்தில் இருக்கிறபடினால், கர்த்தர் சொல்றார், ஆண்டவர் எங்க இருக்கிறார்? நம்முடைய வலது பாசத்தில் இருக்கிறார். அதனால் நாம் என்ன செய்யப்படுவதில்லை, அசைக்கப்படுவதில்லை. ஏன் இருக்கிறார் என்றால், ஜாசகானி ஏன் இருக்கிறார் என்றால், இருக்கிறவர் சும்மா இருக்க மாட்டார். நல்ல கவனிச்சாங்க. மோசே கேட்டா அப்படி நாம என்ன அப்படி கேட்டா, ஆண்டவர் சொன்னார், இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொன்னவர் அனுப்புறேன்னு சொல்ல சொன்னார். அப்ப அந்த இருக்கிறவரை இருக்கேன்னு சொன்னவர் என்ன உட்கார்ந்துருக்கிறார்? 430 வருஷம் அடிமைத்தனத்தில் இருக்க ஜனங்களை விடுதலை ஆக்கி கொண்டு சேர்ப்பேன் என்று சேர்க்கிற அந்த இடத்திற்கு கொண்டு போக, ஆராதிப்பதற்கு, ஒழுங்குபடுத்துவதற்கு ஆண்டவர் அங்கே அந்த ஜனத்தை பலப்படுத்தி கொண்டு போறான்னு சொல்லி பார்க்கிறோம். அது போல இந்த 2025ஆம் வருஷத்தினுடைய ஆரம்பத்தில் தேவனாய் கர்த்தர் கைவிட மாட்டேன்னு சொன்னவர் நம்மோடு கூட இருக்கிறார். எப்படி இருக்க சொன்னால், வலது பக்கம் இருக்கிறார். வலது பக்கம் ஏன் இருக்கிறார்? என்னையும் உங்களையும் பலப்படுத்தும்படி நம்மோடு கூட இருக்கிறார். எந்த வகையில நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம் பலவீனப்படுமோ அப்பொழுது எல்லாம் கர்த்தர் நம்மை பலப்படுத்துகிறவரா இருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய என்னை பலன் உண்டு சொல்லுகிறார். ஒரு காலத்திலே அவர் பலவீனரா இருந்தார், சுகவீனரா இருந்தார்.
ஆனால் கிறிஸ்து இயேசுக்குள் அவர் பலப்படுத்தப்பட்டார். அப்படியானால் இந்த தேவன் நம்மோடு கூட வலப்பக்கம் இருக்கிறார். நம்மை பலப்படுத்தும்படி பலப்படுத்தி இந்த பூமியில வருகிற பிரச்சனைகள், போராட்டங்கள், நெருக்கடிகள், பற்றாக்குறைகள், கஷ்டங்கள், வியாதிகள் நடுவில் நாம் அசையாதபடி அப்படியே அவரு கூட இருக்கிறவராகவே இருப்பதற்கு நீ பாருங்க பாருங்க, ஒரு சின்ன பிள்ளை ஒரு பூனையை கண்டா பயப்படும், ஒரு நாயை கண்டா பயப்படும், அல்லது ஒரு பொல்லாத மனுஷனை கண்டா பயப்படும். அவ அப்பா கிட்ட மட்டும் வந்து நின்னாச்சுன்னா போதும், அது 32 பல்லையும் காமிச்சு சிரிச்சிடும். ஏன்? அப்பா இவரை தாண்டி நாயோ பூனையோ பேயோ மனுஷனை ஒண்ணு முடியாது, அசைக்க முடியாது. அது போல வலதுபாசத்தில் இருக்கிற தேவனை நாம் விசுவாசித்து நம்பி காரியம் செய்வோமானால் இந்த உலகத்தில் வருகிற எந்த பிரச்சனைக்கும் எந்த பணத்துக்கும் நான் அசைக்கப்படாதபடிக்கு தேவனாய் கர்த்தர் நம்மை பலப்படுத்துகிறவரா இருக்கிறார். அல்லேலூயா, கர்த்தர் ஸ்தோத்திரம். இரண்டாவது அவர் எப்படி இருக்கிறார்? யோபின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். யோபின் புஸ்தகம் 23:9. இடதுபுறத்தில் போது எங்க இருக்கிறார்? இடதுபுறத்தில் இருக்கிறார். இடதுபுறத்தில் இருக்கிறார். நீங்க கவனிங்க, இடதுபுறத்தில் இருக்கிறார். இடதுபுறத்தில் ஏன் இருக்கிறார்னா அவர் சும்மா இருக்கல, கிரியை செய்து கொண்டிருக்கிறார். என்ன செய்கிறார்? என்ன செய்கிறார்? கிரியை செய்கிறார். அவங்க எங்க கவனிங்க, அவர் பார்க்கிறார். முன்ன பார்க்கிறார், பார்க்க முடியல. பின்னால பார்க்கிறார், பார்க்க முடியல. வலப்பக்கம் பார்க்கிறார், பார்க்க முடியல. அவர் சொல்றாரு எங்கே ஒளிஞ்சிட்டார் போல் இருக்கு அப்படிங்கிறார். யாரு? யோபுதான் சொல்றாரு. உத்தம மனுஷன் யோபுதான் சொல்றாரு, பார்க்க முடியல. ஆனா இடது பக்கம் அவர் வேலை நடக்குது. என்ன நடக்கு? வேலை நடக்கு. இடது பக்கம் வேலை செய்கிறார். வேலை செய்வது அவர் கண்ணுக்கு தெரியுது. கவனிங்க, ஆண்டவர் செய்கிற வேலையை அவன் கண்ணுக்கு தெரியுது. யாருக்கு? யோபுக்கு. அவன் சொல்றான் இடது பக்கம் அவர் கிரியை செய்கிறார். கவனிங்க, நீங்க தேடியும் காண முடியல அப்படிங்கிற விசுவாச ஜீவியத்துல நீங்க வந்திருந்தா ஆண்டவர் உங்களுக்காக இந்த ஆண்டு இடது பக்கம் இருந்து கிரியை செய்கிறவரா இருக்கிறார். அல்லேலூயா. அவர் கிரியை செய்தால் நீங்க உங்க இருதயங்கள் பூரிக்கத்தக்கதாக, உங்களுடைய இருதயங்கள் சந்தோஷப்படத்தக்கதாக ஆண்டுடைய செயல்கள் இருக்கும். கர்த்தர் ஸ்தோத்திரம். அதனாலே ஆண்டவரை கர்த்தர் கிரியை செய்கிறார். கவனிங்க, இடது பக்கத்தில் அவர் கிரியை செய்த வேலை 3 வேலை. யாருக்கு? யோபுக்கு. மற்ற யாருக்கும் சொல்ல விரும்பவில்லை. யோபுக்கு 3 வேலை செஞ்சார். ஒன்று, அவனுடைய சரீரத்துல வியாதியை சுகமாக்கினார். 2, அவன் இழந்த பிள்ளைகளை கொடுத்தார். கவனிங்கள், அது இழந்த பிள்ளைகள் மட்டுமல்ல, நிறைய காரியம் கொடுத்தார். 3வது, அற்பமா பேசின நண்பர்கள் இவனை சரியாய் புரிந்து கொள்ளத்தக்கதாக ஆண்டவரே கிரியை செய்தார். அல்லேலூயா. கடந்த ஆண்டிலே உங்களை அற்பமாய் பேசி தவறாய் புரிந்து கொண்டவர்கள் இந்த ஆண்டு நீங்கள் செய்கிறதும் நடந்து வந்ததும் சரிதான் என்று புரிந்து கொள்ளத்தக்கதாக ஆண்டவராய் கர்த்தர் கிரியை செய்வார். அல்லேலூயா. அப்ப ஏன் இடது இருக்கிறார்? கிரியை செய்கிறார். எதுக்கு? வியாதியை சுகமாக்க. 2வது, எனக்கு ஆடு மாடு கோழி எல்லாம் கொடுக்க பிரச்சனை கிடையாது. அது இந்த பூமியோடு அழிந்து போயிடும். அதனால அது சொல்ல எனக்கு விருப்பம் இல்லை. நெட்டதில தந்தா நெட்டதில தந்தா அது தேவையில்லை. அது நெட்டதில தந்த பூமியோட போயிடும். பிள்ளைகள் மட்டும் இம்மையும் இருப்பாங்க, மறுமையில் இருப்பாங்க. அதனாலதான் அந்த பிள்ளை ஆண்டவர் கொடுத்தான்னு சொல்றேன். நீங்க பெற்ற பிள்ளைகள் உங்களோடு கூட பரலோகத்துக்கு வரணும். யாத்தா தின்னு தீர்த்து காரியம் செய்து வாழ்க்கையை முடிச்சுட்டு போயிடாத. உன்னோடு உள்ள ரட்சிப்பு முடிக்கிறாத. உன் மூலமாக ரட்சிப்பு உன் பிள்ளைகளுக்கு, உன் மருமகனுக்கு, உன் மகளுக்கு, உனக்கு விரோதமாய் கிரியை செய்கிற உன் குடும்பத்தாருக்கு போய் சேர நீ ஏதாவது ஒன்றை செய்ய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அந்த அருமையான மனுஷனுக்கு இழந்த 10 பிள்ளைகளையும் ஆண்டவர் திருப்பி கொடுத்தார். மொத்தம் பரலோகத்தில் எத்தனை பிள்ளைகள்? 20 பிள்ளைகள். விளங்குதா? பரலோகத்தில் எத்தனை பிள்ளைகள் இருக்கும்? 20 பிள்ளைகள். 10 + 10. பெரிய குடும்பம். யாக்கோபு குடும்பத்தை கூட தாண்டிட்டார். கர்த்தர் ஸ்தோத்திரம். எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க. ஆண்டவர் பெரிய ஆசீர்வாதம். கர்த்தர் ஸ்தோத்திரம். அடுத்து கவனிங்க, ஆண்டவர் எங்க இருக்கிறார்? 36ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம்.
அதுக்கு உள்ள இருக்க வார்த்தை கொஞ்சம் புரிந்து கொள்ள கஷ்டம் தான். அதை வாசிங்க. 36ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம். அவர் சட்டையின் நிழலில் வந்தடைகிறார். இப்ப கவனிங்க, இப்ப ஆண்டவர் எங்க இருக்காரு? கீழே மேல இருக்காரு. புரிந்து கொள்வது இல்லையா? சட்டையின் நிழலில் நான் வந்தடைகிறோம். அப்ப எங்க இருக்காரு? மேல இருக்கார். குட். கவனிக்க, 3வது ஸ்டாண்டர்ட் பகுதி என்னன்னா மேல இருக்கிறார். ஏன் இருக்கிறார்? நம்ம கவனிக்க. ஜெபம் பண்றியா? வசனம் வாசிக்கியா? ஒழுங்கா இருக்கியா? குடும்ப ஜெபம் பண்றியா? ஆத்துமா ஆதாயம் பண்றியா? தேவனுக்காய் வாழ்றியா? அப்படின்னு மேல இருந்து பார்க்க இருக்கிறார். அப்ப நம்ம கவனிக்க இருக்கிறார். கர்த்தர் ஸ்தோத்திரம். இல்ல கவனிக்க இருக்கார் தான் அந்த 36 சங்கீதம் 36:7 கர்த்தர் ஸ்தோத்திரம். நம் மேல இருக்கிறவர் கவனிக்க இருக்கிறார். இப்போ கவனிக்க. அடுத்தது 4வது உபாகமம் 32:11. சீக்கிரம். இப்ப ஆண்டவர் எங்க இருக்காரு? தெரிஞ்ச கைஸ்தவ பாப்போம். பாவமே வளரக்கூடாது. கை வசதான் சொல்லியிருக்கேன். தெரிஞ்சா கை வசத்தன். இங்க இங்க பாப்போம். சொல்லு. கீழே இருக்கார். கரெக்ட் தான். கீழே ஏன் இருக்கிற? நம்ம கீழே இருக்கிற நம்ம சுமந்து கொண்டு போயிருக்காங்க. அல்லேலூயா. ஜெபிக்க முடியல, ஆரணிக்கு வர முடியல, உண்மையா வாழ முடியல அப்படின்னு மனம் கசடும் போது உன்னை தூக்கி உன்னை சுமந்து கொண்டு போக உனக்கு கீழே இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவரும் இன்னொரு தம்பியுமாக நடந்து போறான். நடந்து போகும்போது 2 பேருடைய காலும் படுது. அந்த தம்பி கால் அழகா இருக்கு, இந்த பக்கம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கால் இருக்கு. ஒரு குறிப்பு திரும்ப தூரம் போயிட்டு திரும்ப வராங்க. 2 பேருடைய கால் தடம் பார்த்துட்டே வராங்க. கொஞ்சம் தூரம் தள்ளி வந்த உடனே ஒரு கால் கால் மட்டும் தான் இருக்கு. அப்போ அந்த பையன் கேட்கா, ஆண்டவரே இது உண்மை கால் மட்டும் தான் இருக்கு, என் காலை சின்ன காலை காணலையான்னு சொல்லி. நீ சொன்னப்பா நடக்க முடியலப்பா அப்படின்னு சொன்னேன். அதனால உன்னை தோல் மேல தூக்கி வச்சுட்டு நான் கொஞ்சம் தூரம் நடந்து வந்தேன் அப்படியா ஆண்டவரே சோதரப்பா சோதரப்பா அப்படின்னு சொல்லுறான். அப்ப என்னன்னா நடக்க முடியல, சுமக்க முடியல, தாங்க முடியல அப்படின்னு அவன் சோறும் பொழுது ஆண்டவர் நம்ம கீழே உள்பட்டு என்னையும் உங்களையும் ஆண்டவர் சுமந்து கொண்டு போறார். அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம். நீங்கள் கவனமாக கவனிக்கும்படி கேட்கிறேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். 4வது சொல்லிட்டு ஆண்டவர் நம்ம கீழே இருக்கிறார். எதுக்கு? நம்மை தாங்க, சுமக்க, சுமந்து கொண்டு போக. அதோடு கூட மாத்திரமல்ல, அவரை போல் என்னை உங்களையும் தேவன் ஆகாயத்துல பறக்கத்தக்கதாக பயிற்சி கொடுக்க ஆண்டவர் இருக்கிறார். கர்த்தர் ஸ்தோத்திரம். அடுத்தது வாசிக்கலாம். ஏசாயா 45:2. இதுல தெளிவா இருக்கு, அதனால கண்டுபிடிக்க தேவையில்லை. வாசிங்க. ஏசாயா 45:2. இப்ப சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டு எங்க இருக்கார்? முன்னால போறார். முன்னால் இருக்கா. ஏன் போறார்? கோடலான வழி. இந்த 2025ஆம் வருஷம் படு கோடலால் இருக்கு. கர்த்தர் ஸ்தோத்திரம். படு கோடலா இருக்கு. அந்த கோடலை செம்மைப்படுத்தி நாம் போக 1. 2வது சொல்ற கவனிங்க. 2 என்னன்னா கவனிங்க, இந்த ஆண்டு பல ஆண்டு காலம் ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும், என்னை உயர்த்தும், எனக்கு நன்மை செய்யும், எனக்கு அதத்தார் இதத்தார்னு கேட்டிருக்க அத்தனை லிஸ்டுகளும் பரலோகத்தில் என்னுடைய கையில இருக்கு. அதுக்கு இந்த ஆண்டு கவனிங்க, மறைவாய் வச்சிருக்கிற பொக்கிஷத்துல இருந்து எடுத்து தர உங்களுக்கே தெரியாது என்ன இருக்குன்னு. அல்லேலூயா. அது எங்க இருக்கு? அந்தகாரத்துக்குள்ள இருக்கிறது, கார் இருள இருக்கிறது. அதனால எடுத்து தருவதற்கு கர்த்தர் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அதனால நாம் புரிந்து கொள்ள வேண்டும், இந்த ஆண்டு 2 காரியத்துக்காக முன் போகிறார். 1
கோணலாளர்களை செம்மைப்படுத்த முன்ன போறார். இரண்டாவது, எத்தனை ஆண்டு காலம் ஜெபித்ததற்கு நன்மைகளை இந்த ஆண்டு அவரே எடுத்து நம்ம கையில கொடுப்பதற்காக தேவனாய் ஆண்டவர் முன் போகிறார். யாரெல்லாம் விசுவாசிகள் அல்லேலூயா. இந்த ஆண்டு கர்த்தர் எனக்கு எல்லாவற்றையும் தர வேண்டும், வசதிகளை தர வேண்டும், வாய்ப்புகளை தர வேண்டும், வேலை வாய்ப்புகளை தர வேண்டும், காரியம் தன்மையான காரியம் தர வேண்டும், அதற்கான எல்லா செலவுகளை ஆண்டவரே தர வேண்டும் என்று விசுவாசிக்கிறவர்கள் உண்மையாக நம்புங்கள். நிச்சயம் கர்த்தர் உங்களுக்கு தருவதற்கு உண்மை உள்ள கர்த்தரா இருக்கிறார். அல்லேலூயா. எங்க இருக்க போறார்னா வழி நடத்த போறார். எதுக்கு போறார்? வழி நடத்த. அடுத்த ஒரு வசனத்தை வாசிக்க போற கர்த்தர் சோதரர். 1 கொரிந்தியர் 3:6. வேகமா நான் வாசித்து போறேன். 1 கொரிந்தியர் 3:6. நான் நட்டேன். இல்ல 1 கொரிந்தியர் 3:6. அதானா? நீங்க என்னுடைய ஆலயம் 16. 16. வாசிக்க. நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள். சரி, இப்ப ஆண்டவர் எங்க இருக்கார்? சொல்லு. உள்ள இருக்கார் அப்படின்னு சொல்லு. நம்மோடு இருக்கான்னு சொல்லு, அது பொதுவான வார்த்தை. எனக்கு உள்ள இருக்கிறார். ஏன் இருக்கிறார்னா வெளியே நான் சுத்திகரித்துக்கிறோம், உள்ள சுத்திகரிப்பதற்கு நம்மால் முடியாது. நம்மை பரிசுத்தமாக்க, நம்மை சுத்திகரிக்க நமக்குள் இருக்கிறார். அல்லேலூயா. 6வது பகுதி கர்த்தர் நம்மோடு கூட இருப்பதற்கு நம்மை பரிசுத்தமாக்க உள்ளே இருக்கிறார். அடுத்தது செப்பனியா 7வது பகுதி சொல்றேன். செப்பனியா 3:15. சீக்கிரம் வாசிங்க. செப்பனியா 3:15. உன் நடுவில் இருக்கிறார். எங்க இருக்கிறார்? நடுவில் இருக்கிறார். நடுவில் ஏன் இருக்கிறார்னா உங்களுடைய துன்பத்துல உங்களுக்கு உதவி செய்வதற்காக நடுவில் இருக்கிறார். உங்களுடைய துன்பத்தில் உதவி செய்வதற்காக நடுவில் இருக்கிறார். புதிய ஏற்பாட்டுல சீசர்கள் வீட்டை பூட்டி கொண்டு வந்தாங்க. கர்த்தர் நடுவில் வந்தார். ஏன்? யூதர்களுக்கு பயந்து, ரோம போர்களுக்கு பயந்து, நியாயப்பிரமாணங்களுக்கு பயந்து, வேதபரனுக்கு பயந்து, பரிசேயனுக்கு பயந்து வீட்டை பிடிச்சிட்டு இருக்காங்க, வீட்டை பூட்டி கொண்டிருக்காங்க. அவர்களை உள்ள வந்து உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லி ஆண்டவர்களை பலப்படுத்தினார். கர்த்தர் ஸ்தோத்திரம். அப்படியானால் துன்பத்தை காணப்படுகிற தெய்வ பிள்ளைகளுக்கு நடுவில் வந்து உதவி செய்கிறார். அனனியா, மிசால், அசரியா 7 மடங்கு சூடாக்கப்பட்ட அக்கினிகளை தூக்கப்பட்டார்கள். அவர் நடுவில் வந்தார். அவருடைய துன்பத்திலே அவருக்கு உதவி செய்யும்படியாகி வந்தார். அருமையான தானியேலை சிங்ககபிலே போட்டாங்க. நடுவில் அவர் வந்தார். வந்து அவருக்கு உதவி செய்தார். அதே போல கல்வாரி சிலுவையிலே 2 கல்லனுக்கு நடுவிலே ஆண்டவர் இயேசு இருந்தார். அங்கேயும் ஒருவனுக்கு ஆண்டவர் துன்பத்திலே உதவி செய்தார். அல்லேலூயா. அப்படியானால் 7 விதங்களில் நான் நம்மோடு கூட இருக்கிறார். நான் சொன்னதை திரும்ப சொல்லியிருந்தேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். மறந்துடாம இருப்பதற்கு கர்த்தர் ஸ்தோத்திரம். 1, இடது பக்கம் இருக்கிறார். இல்ல, முதல்ல வலது பக்கம் இருக்கிறார். 2 இடப்பக்கம் இருக்கிறார். நம் மேல் இருக்கிறார், நம்ம கீழ் இருக்கிறார், நமக்கு முன் செல்லுகிறார், நமக்குள்ள இருக்கிறார், நாம் நடுவில் இருக்கிறார். இருக்கிற அத்தனையிலையும் அவர் தம்முடைய வேலையை செய்து கொண்டே இருக்கிறார். இந்த ஆண்டு முழுவதும் இந்த 7 அனுபவத்தில் கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. உங்க ஆயுசு காலம் முழுவதும் தேவனாய் கர்த்தர் இந்த 7 விதங்களிலும் உங்களோடு கூட இருப்பாராக. அதுக்கு நீங்க செய்ய வேண்டிய வேலை இருக்கு. நீங்க செய்ய வேண்டிய வேலை இருக்கு. அந்த வேலையை மட்டும் நான் ஒரு 10 காரியத்தை வேகமா சொல்லியிருக்கேன். கர்த்தர் சோதரம் ஸ்பீடா சொல்லுவேன். அதை புரிஞ்சு கொள்ளணும். கர்த்தர் நம்மை நடத்துவார். கர்த்தர் சோதரம் ஒரு வசனத்தை வாசிக்க போறோம். அப்போஸ்தலர் 21:26. அப்போஸ்தலர் 21:26. மனுஷரை சேர்த்துக்கொண்டு அவர்கள் மனுஷரை சேர்த்துக்கொண்டு மறுநாளே அவளோடு கூட என்ன சொன்னா என்ன செய்தான்? சுத்திகரிப்பு செய்தான். யாரு? பவுல். பவுல் ஏற்கனவே
நல்ல மனுஷன், ஆவிக்குரியவர். 10ஆம் அதிகாரத்துல 9ஆம் அதிகாரத்துல கர்த்தர் சந்திக்கிறார். அதுக்கப்புறம் நிறைய ஊழியம் செஞ்சுட்டான். ஏறக்குறைய 2 மிஷனரி ஊழியத்தை முடிச்சிட்டான். 3ஆம் மிஷனரி போகணும். ஆனா கூட இருக்கிற பலருக்கு அவன் இடர்ல இருக்கிறான். ஆனால் அவன் என்ன செய்யறான்னா, தன்னை சுத்திகரித்துக் கொண்டு எங்க போனா, தன்னை சுத்திகரித்துக் கொண்டு எங்க போனா, தேவாலயத்துக்கு போனா. கவனிங்க, நீங்க சர்ச்சைக்கு போகும் பொழுது சும்மா போகாதீர்கள். உங்க வாழ்க்கையில ஒரு வாரம் முழுவதும் வந்த தவறுகள், பிழைகள், பார்வையில, பேச்சில, நடக்கையில வந்த அத்தனையும் ஆண்டவர் முன்பாக சொல்லி சுத்திகரிக்கணும். ஆண்டு சொல்லுகிறான், நான் பரிசுத்த, என்னை போல பரிசுத்தராக இருக்க வேண்டும் விரும்புகிறவர்கள் அவன் தன்னை சுத்திகரித்துக் கொள்ளுகிறான். அல்லேலூயா. உங்களை சுத்திகரித்துக் கொள்ள வேற ஒருவரால் முடியாது. நல்ல கவனிச்சுக்காங்க. எந்த பாஸ்டரும் ஜெபம் பண்ணி உங்களுக்கு பரிசுத்தம் வராது, உங்களுக்கு சுத்திகரிப்பு வராது. நீங்களா சுத்திகரித்துக் கொண்டா மட்டும்தான் சுத்திகரிப்பு. அதனால ஏமாந்து அவன் ஜெபம் பண்ணா சரியாயிரும், இவன் ஜெபம் பண்ணா சரியாயிரும் சொல்லி நம்பிறாங்க. அது அல்லேலூயா. பொதுவா சொல்லுவாங்க, நீ சாப்பிட்டா சாப்பிட்ட மாறியா, ஒரு நாள் நடக்காது, பசி தீராது. ஆமா சொல்லிட்டு அப்புறம் நாக்கு சொட்டை போட்டு உட்காந்துட்டு இருப்போம். அப்படியே நடக்காது. அவன் சாப்பிட்டா மட்டும்தான் பசி தீரும். அது போல பரிசுத்தம் என்பது எந்த பெரிய பாசம் ஜெபம் பண்ணாலும், தீர்க்கதரிசனம் சொல்ல ஜெபம் பண்ணாலும், சில தீர்க்கதரிசனங்களை நான் வாட்ஸ்அப்ல பார்த்தேன். ஒரு தீர்க்கதரிசனமும் உண்மை இல்லை, பூரா போய் புழுகல். கத்திரி சோத்திரம் எல்லாம் புழுகிட்டு அலைதான். வசனத்துல தீர்க்க தரிசனமே கிடையாது. இயேசு வருகிறார் சொல்லுகிற தீர்க்கதரிசனம் தவிர தீர்க்கதரிசனம் கிடையாது. அவன் சொல்றவன் பொய்யும் பொய்க்கு பிதாவா இருப்பான். அந்த கூட்டுக்கு போறவனுக்கும் பொய்யும் பொய் பிதாவா தான் இருப்பான். வழி கிடையாது. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து வருகை மட்டும்தான் தாமதம். அந்த ஒரு தீர்க்கதரிசனம் தவிர பூமியில வேற எதுவும் கிடையாது. மகளே, ஒரு குழந்தை தாரேன், ஒரு வீடு தாரேன், ஒரு கார் தாரேன் தீர்க்கதரிசனம் இல்ல. அது மனோ வாந்தியினால் உண்டாகிற காரியம். கதை சோதனை கவனித்துக் கொள்ளுங்கள், புரிந்து கொள்ளுங்கள். யார்ட்டையா தலையை கொடுத்து வம்ப மாட்டாதீர்கள், எங்கேயுமே ஜெபம் பண்ணாதீர்கள். தெளிவா இருக்க, கர்த்தர் மேல் கிருபையா இருக்க கடவுள். அல்லேலூயா. சரி, சுத்திகரித்துக் கொண்டா மட்டும்தான் 7 விதங்களிலும் ஆண்டவருடைய ஆயுசு காலம் முழுவதும் இருப்பார். பவுல் தன்னை சுத்திகரித்துக் கொண்டு தேவாலயத்துக்கு போனான். ஏன்னா கர்த்தர் அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்திலே ஆண்டவனை நிறைவேற்றுவதற்கு தன்னை சுத்திகரித்துக் கொண்டார். அது சொல்றோம். சுத்திகரிப்பதனாலே என்ன நடக்கும் என்பதற்கு நான் 10 காரியம் வேகமா சொல்கிறேன். ஒன்று, சுத்திகரித்தால், கவனிங்கள், சுத்திகரிப்பினாலே நானும் நீங்களும் முதல் பகுதி பரிசுத்தமாக்கப்படுகிறோம். என்ன படுகிறோம்? ஒன்று. இரண்டாவது கவனிங்கள், சுத்திகரிப்பினாலே, கவனிச்சாங்க, சுத்திகரிப்பினாலே நானும் நீங்களும் கனத்துக்குரிய பாத்திரமாய் மாறுகிறோம். எதா மாறுகிறோம்? கனத்துக்குரிய மாத்திரம். நீங்க சாதாரணமா இருக்கும் போது கனவீனம் இருக்கும். ஆனா நீங்க பரிசுத்தம் பண்ணிக்கொண்டால் நீங்கள் கனத்துக்குரிய பாத்திரமா மாறுகிறீர்கள். எந்த கனத்துக்குரிய பாத்திரமா மாறுகிறீர்கள்? பரலோக தேவன் உங்களை பார்த்து கனத்துக்குரிய பிள்ளை என்று சொல்லுகிற அந்த மேன்மைக்கு நீங்க மாற்றப்படுகிறீர்கள். உலகத்தில் இருக்கிறவன் உங்களை பார்த்து சொல்ல தேவையில்லை. பரலோகத்தில் இருக்கிற தேவன் உங்களை பரிசுத்தத்தை கண்டால் கனத்துக்குரிய பிள்ளை என்று சொல்லுவார். சோதரம். ஒன்று, சுத்திகரிக்கால் பரிசுத்தமாக்கப்படுகிறோம். 2, கரெக்ட். கதை சோதரம். 3, கவனிங்கள், யாரெல்லாம் சுத்திகரித்துக் கொள்வார்களோ அவர்களை கர்த்தர் பயன்படுத்துவார். எல்லாரும் கரை தட்டி கதை சோதரம் பண்ணுவோம். நல்ல சத்தமா கரை தட்டுவோம். நீங்க பரிசுத்தம் பண்ணி கொண்டால், சுத்திகரித்துக் கொண்டால், தேவனாகிய ஆண்டவர் இந்த ஆண்டு உங்களை பயன்படுத்துவார். சிலருக்கு கண்ணை மூடுதியே, நான் விடிய முடிச்சிருந்தேன்னு தெரியல, இல்ல இந்து மகா சமுத்திரத்துல தீ அடைச்சலான்னு எனக்கும் புரிய மாட்டேங்குது. அந்த சோதரம் அதில் கவனிச்சாங்க. கண்ணை மூடாங்க, உங்களுக்காக கை தட்டினேன், இல்லைன்னா கை தட்டவே மாட்டேன். அது கை எனக்கு கை கட்டுறது, கை கட்டுவதும் பிடிக்காது, கை தட்டுவதும் ஆறாலும் பிடிக்காது. கதை சோதரம்.
பாடல் பாடும்போது கை தட்டும், அது வேற விஷயம். அதை கவனித்துக் கொள்ளுங்கள். ஃபர்ஸ்ட் சுத்திகரிக்கப்படும் போது பரிசுத்தமாகப்படுறோம், கனத்துக்குரிய பாத்திரம் மாற்றப்படுதோ, கர்த்தரால் உபயோகப்படுத்த பாத்திரமாய் மாற்றப்படுதோ. இதுல 2 தீமோத்தேயு 2:21 இருக்கு. இந்த 3 கதை சோதரம். அடுத்து என்னன்னா தீத்து 2:14 வாசிங்க. தீத்து 2:14, தீத்து 2:14 வேகமா. நற்கரிய செய்வதற்கு, பக்தி வைராக்கியம் மாற்றுவதற்கு நம்ம சுத்திகரிக்கிறார். கவனிங்க, நம்ம சுத்திகரித்துக் கொண்டால், நல்ல கவனிங்கள், நற்கரிய செய்கிற அந்த பெரிய பாக்கியத்தை கர்த்தர் தருகிறார். அல்லேலூயா. 5வது விரும்புகிறேன், யார் தன்னை சுத்திகரித்துக் கொண்டார்களோ அவர்கள் சந்தோஷம் அடைவார்கள். சங்கீதம் 51:7-8 கதை சோதரம். சங்கீதம் 51:7-8 வாசிக்காண்டா, விட்டுருது கதை சோதரம், சமயமான விட்டுருது. கவனிங்கள், சுத்திகரித்துக் கொண்ட ஆணுடைய பிள்ளைகள் அலங்கரிக்கப்படுவார்கள். என்ன படுவார்கள்? அலங்கரிக்கப்படுவார்கள். எஸ்தர் 2:12 வாசிங்க. எஸ்தர் 2:12. எஸ்தர் 2:12. எஸ்தர் 2:12. 6 மாசம் வெள்ளை போல தைலத்தினாலும் இவர் சுத்திகரிக்கப்பட்டால் அலங்கரிக்கப்பட்டார். சுத்திகரிக்கப்பட்டால் அலங்கரிக்கப்பட்டார். ஒரு சுத்திகரிப்பு ஒரு ராஜாவுக்கு முன்பாக நிற்பதற்கு அலங்கரிக்கப்படுகிறார். அப்ப கவனிங்க, ராஜாவாக இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக நிற்பதற்கு நானும் நீங்களும் 6 மாசம் இந்த காரிய சுத்திகரிப்பு, 6 மாசம் இன்னொரு காரிய சுத்திகரிப்பு. இந்த சுத்திகரிப்பினாலே அலங்கரிக்கப்பட்டு ராஜாவுக்கு எஸ்தர் போன போது ராஜா தன் கையில் உள்ள செங்கோலை அவளுக்கு நேராக நீட்டி அவளை தன் ராஜ சிங்காசனத்திலே உட்கார்வதற்கு அனுமதி கொடுத்தார் என்று பார்க்கிறோம். அப்படியானால் அலங்கரிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகள் மட்டும்தான் மேன்மை அனுபவத்துக்கு வரார்கள். அப்ப அலங்கரிக்கப்படணுமானா என்ன படணும்? சுத்திகரிக்கப்படணும். என்ன படணும்? சுத்திகரிக்கப்படணும். சிலருக்கு தாடி சுத்திகரிக்கப்பட வேண்டிய இருக்கு, சிலருக்கு முடி சுத்திகரிக்கப்பட வேண்டிய இருக்கு, சிலருக்கு இருதயத்தில் இருக்கிற கசப்பு வைராக்கியங்கள் சுத்திகரிக்கப்பட வேண்டி இருக்கிறது. உங்க மனசுல என்னென்ன காரியங்கள் உண்டோ அதெல்லாம் சுத்திகரிக்கணும். இனி ஒரு வாய்ப்பு வசதிகள் உங்களுக்கு உருவாகி நீங்க திருவிழா பங்கெடுக்கும் போது காலை கழுவ சொன்னா எப்போதும் பிடிக்க ஆள் நினைக்காதங்க, பிடிக்காத. யாராவது நீ வெறுக்கிற, ஒதுக்குற, அற்பமா எண்ணுகிற அவருடைய கையை பிடிச்சிட்டு போங்க. அதான் நீங்க சுத்தமாக்கப்பட்டதுக்கும் அலங்கரிக்கப்பட்டதுக்கும் அடையாளமா இருக்கும். மாசாமணிக்கு போற சர்ச்சில் வழக்கமா ஒரு சிஸ்டர் பிடிக்கும். அவங்களுக்கு அவங்க முன்னால் இருக்காங்க, அந்த சிஸ்டர் பின்னால இருக்கு. ஆனா பாவி பக்கத்தில் இருக்க அந்த அம்மா கை கொடுக்க உதவிட்டு போயிட்டு நான் பார்த்துட்டே இருக்கேன். நான் பேரை காட்டுறாங்க, நான் சொல்ல மாட்டேன். கத்திரி சொல்றேன், நீ நாளைக்கு சொல்லிங்கன்னா என்னைய பிடிச்சி காய்க்கும். அதனால சொல்ல விரும்புறேன். எனக்குன்னா மனசுல அந்த புது வருஷத்தினுடைய ஆரம்ப நேரத்திலே என் மனசு வாசிச்சு என்ன இவங்க ஆவிக்குரிய நிலையில அதை விட்டேன், இதை விட்டேன், அதை செய்த, இதை செய்தேன்னு சொல்லி என்ன பிரயோஜனம்? கண்ணில் காண்கிற ஒரு மனுஷன், அற்பமா இருக்கிற ஒரு சகோதரியை கைப்பிடிச்சு காலை கழுவி அந்த பிரமாண தெய்வத்துக்கு மனசு இல்லையே. ஒன்றை கொண்டு பொருளை வைக்க முடியும்? காலம் சென்று போன இஸ்ரேல் பாஸ் சொல்லுவார், என் பையன் இஸ்ரேல் பாஸ் வந்தோடனே எனக்கு ஒரு மாதிரி வரும். அதனால சொல்றேன், இது நினைப்பூட்ட முடியுது. அவன் ஒருத்தன் போய் ஆண்டவர் சொன்னாரு, ஆண்டவர் எனக்கு பரலோகம் வேணும், பாப்பா தாரேன் அப்படின்னாரு. ஆனா பாவம் செய்யாமலும்
இருக்க முடியாது. என்ன ஆண்டவரே செய்ய? வாழ சொன்னாரா? பரலோகம் வேணுமானா என்கிட்ட வா, நான் தாரேன். பாவம் வேணுமானா அதுக்கு நான் பொறுப்பு அல்ல. அவன் 2 வேலையை செஞ்சான். பரிசுத்தம் அடைவான், பாவம் செய்வான். ஆண்டவன் ரொம்ப அசமா ஜீவித்தனால பரவத்தோடு வச்சுட்டார். கரெக்டா மணி 12 ஆன உடனே ஒருத்தர் போய் தீப்தி இருக்கான்னு கேட்டாங்க. தீப்தி சாப்பிட்ட உடனே அவர் பீடி குடிச்ச பழக்கம், அதனால தீப்தி இருக்கான்னு கேட்டாரா. அப்ப அங்க தீப்தி கிடையாதுப்பா, தீப்தி எங்க இருக்கும்? நரகத்து தான் இருக்கும் அப்படின்னா. குப்புற சாடி நரகம் வந்துட்டார் அப்படின்னு சொல்லுவார். கத்தர் சொல்லுறோம். நான் ஏன் சொல்றேன்னா, ஒரு எங்க கொண்டு தூக்கி வச்சாலும் உன் பழக்கம் வாகாது. நாய் வாழ மட்டை வச்சு கட்டினாலும் நிமிராது, நீனா நிமித்தாதான் நிமிரும். அதுபோல் நம்முடைய வாழ்க்கைய நாம சுத்திகரித்து கொண்டாதான் நம்முடைய வாழ்க்கையை சுத்தி கரிப்பு. அதனால சுத்திகரிப்பு என்பது நம்முடைய அலங்கரிக்கப்படுகிற ஒன்றா இருக்கு. சொல்றோம் சுத்திகரிப்பு. அதுக்கு என்ன அடுத்தனா, இந்த ஆண்டு நீங்க சுத்திகரித்தீங்கன்னா, நான் சவாலா சொல்றேன், வருகிற சகோதரிமார் சொல்லணும், குடும்பங்கள் இருக்கிற பிள்ளைகள் நன்றாய் தெரியும், இன்னும் தெய்வீகத்தை அடையல, இன்னும் பாவத்தை விடல, இன்னும் உங்க மர்மக்கமா அக்கிரமத்தை விடல, பொல்லாத வழியை விடல, அதெல்லாம் விடணுமானா நீங்க சரியாகணும். நீங்க சரியாகாம அவர்களை சரிப்படுத்த ஒரு வார்த்தை சொல்லாதுங்க. நீ என்ன செய்யணும்னா, நல்ல கவனிங்க, உங்களை பரிசுத்தமாக்கணும். கர்த்தர் ஒருவேளை இந்த மாசம் இல்லாட்டாலும் அடுத்த மாசத்துக்குள்ள நீ எதிர்பார்க்கிற, ஒதுக்குற, மோசம்னு சொல்லுகிற அந்த பிள்ளைகள் நடுவுல, மருமகமா நடுவுல, மகா நடுவுல கர்த்தர் அற்புதத்தை செய்வார். நான் ஆராதிக்கிற தேவன் ஜீவன் உள்ளவர், ஜீவிக்கிறவர், அற்புதத்தின் மூர்த்தி. ஆனால் சொல்ல விரும்புகிறேன், நீங்க ஆண்டவருக்கு முன்பாக சவாலிட்டு கேளுங்கள். ஒருத்தன் கேட்கா சிம்பிளா சொல்லுது, கிதியோன் கர்த்தர் அவன்கிட்ட பேசிட்டார், பராக்கிரமசாலி உன்னோடு கூட இருக்கேன்னு சொன்னார். நான் மீதியானரே ஒரு கோதுமை போல முறியடிச்ச கை தரப்பட சொன்னார். என்ன தருகிற தெரியாது, நான் சொன்னபடி நீ செய்யணும் அப்படின்னு கேட்டான். என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு மாட்டு தோல் வச்சுட்டான், மாட்டு தோல் அதை போட்டான். அது சொன்னா சுத்திலும் பனி பெய்யணும், இந்த மாட்டு தோல்ல பனி இருக்கக்கூடாது. ஆண்டு சொன்னார் செய்யறேன் அப்படின்னார். சுத்திலும் மழை பனியை பெஞ்சு நிற்கு, இந்த மாட்டு தோல்ல ஒரு சொட்டு விட பனி இல்லை. ஒரு அடிதான், ஒரு அடி கூட கிடையாது, ஒரு கடுகு அளவு அங்கே இங்கே மாறாம கத்த வச்சிருக்கிறார். பார்த்தா திருப்தி அடையல. இப்ப என்ன சொல்றது? அடுத்தது இந்த மாட்டு தோல்ல பனி பெய்யணும், சுத்திலும் பனி பெய்யக்கூடாது. திரும்ப ஆண்டவர் மாட்டு தோல்ல மட்டும் பனி பெய்ஞ்சிருக்கும். நீ உங்க கையில வச்சிருக்க வேதாந்தத்துல இருக்கு, எங்கேயோ முழிக்க, என்னையோ ஒரு கற்பனை கால் சொன்ன மாதிரி ஒரு மாதிரி முழிக்க என்னைய பார்த்து அது ஆண்டவர் அதை செய்ய அப்படிதான் புரிந்து கொண்டார். புரியுதா? இப்ப ஆண்டவர் சொன்னார், இந்த கவனிய, 7 வயது ஒரு கிடாரி இருக்கு, அதை எடுத்து பலி செலுத்து. பரலோகத்து தேவன் கிதியோன் வீட்டில் இருக்கிற 7 வயசு மாடு தெரியுதா இருக்கு. புரியுதா? ஏமா புரியுதா? புரியலையா? அப்ப உனக்கு அற்புதம் செய்யணுமானா உங்களை நீங்கள் பரிசுத்தம் மாற்றிக் கொள்ளணும். யோசுவாட்ட கர்த்தர் சொல்லுகிறார், இன்றைக்கு நீ பரிசுத்தம் பண்ணிக்கொள், நாளை கர்த்தர் உன் நடுவில் அற்புதம் செய்வார். பரிசுத்தம் பண்ணி கொண்டார்கள். மறுநாள் காலையில கர்த்தர் அற்புதம் செய்தார். நான் அறிவிக்கிற ஆண்டவர் உனக்கு இந்த ஆண்டு அற்புதம் செய்வார். நீ விரும்புகிற, எதிர்பார்க்கிற உன் பிள்ளைகள், உன் பேர பிள்ளைகள், உன் குடும்பம் நீ கையிட்டு செய்யும் அத்தனையும் அற்புதம் செய்வார். ஆனா நீ எழுதுறா உன் வாழ்க்கைய பரிசுத்தமாக்கணும். கர்த்தர் சொல்றார், பரிசுத்தமாக்கினா கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. நான் இன்னும் கூட சொல்றேன், இது ஒரு விசித்திரமான ஒன்று ஆண்டவர் செய்த வேலை. இந்த படிச்ச பட்டாதாரிகள் சொல்லுவாங்க, பட்டாதாரிகள் படிச்ச பட்டாதாரிகளுக்கு அவனுங்க யோர்தான் பின்னிட்டு திரும்பிச்சான், கீழ்பக்கம் உள்ளது ஓடியா போயிட்டு. ஆனா உண்மையாகவே
அதாவது இந்த பூமி ஈர்ப்பின் சக்தியின்படி மேல உள்ள தண்ணி பள்ளத்துக்கு வந்துதான் ஆகணும், எவரும் தடுக்க முடியாது. அப்படி ஆனால் இந்த மேலே திரும்பி போன தண்ணீருக்கு தேவன் அவர்கள் இந்த பூமி ஈர்ப்பு சக்தியை இஸ்ரவேல் ஜனங்கள் அக்கறை போய் சேரும் வரையிலும் பூமி ஈர்ப்பு சக்தியை செயலற்று போக பண்ணினான். சொல்லாம செயலற்று போன்னு சொல்லாம வெளிச்சம் உண்டா கிடவுது, வானம் உண்டா கிடவுது, அகவீடு உண்டா கிடவுதுன்னு சொன்ன ஆண்டவர் இங்க சொல்லாம வேலை செய்தார். அது காரணம் என்னன்னா பரிசுத்தம் பண்ணி கொண்ட போது. நான் கேட்கிறேன், இழந்ததை நீ திரும்ப பெறணுமானால் அது தப்பு தவறு என்று ஒத்துக்கொண்டு அழுது என்னை ஆண்டவரை ஆசீர்வதியும், என்னை பரிசுத்தப்படுத்தும், எனக்கு அற்புதம் செய்யும் என்று பிடி. கர்த்தர் உனக்காய் செய்ய வல்லவர். கர்த்தர் உனக்காய் செய்ய வல்லவர். கை நழுவி போனதை திரும்ப கொண்டு தருவதற்கு கர்த்தர் வல்லவர் வல்லவர் வல்லவர். கர்த்தர் சோதரம். அதனால நீங்க தெளிவா காரியங்கள் செய்யுங்க, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் சோதரம். நான் அது ஜோசுவா 1:5 தான். இல்ல ஜோசுவா 3:5. ஜோசுவா 3:5. அது அவசியம். நாளை கர்த்தர் நடுவில் அற்புதம் செய்வார். அல்லேலூயா. கவனிங்க, இந்த ஆண்டவர் கவனிங்க, இந்த ஆண்டவர் சும்மா இருக்காரு நினைக்கிறாங்க. சும்மா இருக்கணும், சும்மா இருக்கிறார். வேலை செய்யறவனுக்கு கர்த்தர் வேலை செய்துட்டே இருப்பார். அதனால ஆண்டவரை குறை சொல்லி யாரையும் நீங்க தன் காலத்தை வேஸ்ட் பண்ணிடுறாங்க. அடுத்து நான் 3 காரியத்தை வேகமா சொல்லி நாம் ஜெபிக்க போறோம். கர்த்தர் சோதரம். யோபின் புஸ்தகம் 17:9. 17:9. யோபின் புஸ்தகம் 17:9. கவனிங்க கவனிங்க கவனிங்க. திருமாசிமா அந்த வார்த்தை. நீதிமான் வலிய உரியா பிடிப்பான். கவனிங்க, என்ன கை உள்ளவன்? சுத்தமான கை உள்ளவன் ஜீவியத்தில் மேன்மைப்படுத்தப்படுவான். 8வது பாயிண்ட் கவனிங்க, தன்னை கைகளை சுத்திகரித்துக் கொண்டவன் ஜீவியத்தில் மேன்மைப்படுத்தப்படுவான். அல்லேலூயா. கவனிங்க, உன் கை சுத்தமா இருந்தா நான் சொல்றேன், எங்க தொட்டாலும் பொன்னா மாறும். என்ன சொல்லுங்க சொல்லுங்க. எங்க தொட்டாலும் பொன்னாய் மாறும். எங்க தொட்டாலும் பொன்னாய் மாறும். அப்படின்னா அர்த்தம் என்னன்னா, தேவன் நம்முடைய வாழ்க்கையை மேன்மைப்படுத்துவதற்கு அதுவே அத்தாட்சியாய் கர்த்தர் வச்சிருக்கிறார். ஆனால் நம்முடைய வாழ்க்கையை சுத்திகரித்துக் கொள்ளும் பொழுது தேவனாய் கர்த்தருடைய ஜீவியத்தை மேன்மைப்படுத்துற கர்த்தரா இருக்கிறார். அடுத்தது 2 கொரிந்தியர் 7:1. 2 கொரிந்தியர் 7:1. சீக்கிரம் வாசிங்க. 2 கொரிந்தியர் 7:1. நம்மை சுத்திகரித்துக் கொண்டு குட். யார் சுத்திகரிப்பாங்களோ, யார் சுத்திகரிப்பாங்களோ அவர்கள் பூர்ணப்படுத்தப்படுகிறார்கள். அல்லேலூயா. கவனிங்க, முடிச்சுட்டேன். கவனிங்க, இது ஒன்னே ஒன்று. யார் சுத்திகரித்துக் கொள்றாங்களோ அவர்கள் பூரணப்படுத்தப்படுவார்கள். அல்லேலூயா. கடைசியா வந்திருந்தா போய் பார்த்துக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. தாண்டி அடிக்க ஒரு ஆள் மட்டும் போ, ஒரு ஆள் போய் பாரு, தாண்டி எடுப்போம். வந்துட்டா 2 பேரும் போங்க. 2 பேரும் போய் தூக்கி கொண்டு வச்சுட்டு திரும்ப உள்ள வந்துருங்க. கர்த்தர் சோதனை. நீ அங்கே வேலையை வந்துறாங்க. கவனிங்க, நீ கவனிங்க கவனிங்க இங்கே கவனிங்க. திரும்ப வாசிங்க. 1 யோவான் 1:3. அது வேண்டாம், போதும். 1 யோவான் 1:3. 1 யோவான் 1:3. நாங்கள்
கவனிங்கள், எங்களுடைய ஐக்கியம் கவனிங்க, இது ரகசிய வரிகள் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு பாக்கியம் கிடைக்கும். யாரோட ஐக்கியம் இருக்கு? பிதாவோடும் அப்படி குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடு சுத்திகரித்து கொண்டவர்கள். எங்கள் ஐக்கியம் பிதாவோடும் அப்படி குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடு. இயேசுடைய வருகை யாருக்கு தெரியும்? குட், பிதாவுக்கு தான் தெரியும். நம்முடைய ஐக்கியம் அவரோடு இருந்தா, நல்ல கவனிங்கள், ரகசிய வருகையில ஆட்டோமேட்டிக்காக தேவன் நம்ம எடுத்துக்கொண்டு போயிருக்கு, அதுவே அத்தாட்சியாய் மாறும். கடைசியா சொல்ல விரும்புகிற கவனித்துக் கொள்ளுங்கள், நம்முடைய வாழ்க்கையில் இந்த ஆண்டு 7 அனுபவங்களிலும் தேவன் நம்மோடு கூட இருக்கவும், ஆண்டு காலம் முழுவதும், நம்ம ஆயுசு காலம் முழுவதும் நம்மோடு கூட இருப்பதற்கும், நான் நம்மை சுத்திகரித்துக் கொண்டா மட்டும்தான் கர்த்தர் இருப்பார். சுத்திகரித்துக் கொள்ளாதோடு கர்த்தர் இருக்க மாட்டார். ஆதலால் யாவொரு வார்த்தையினாலே ஆசீர்வதிக்கப்பட கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி சின்னதில்ல விண்ணர் எங்கப்பா ரொம்ப பெரியவர். நான் சின்னதில்ல விண்ணர் எங்கப்பா ரொம்ப பெரியவர். உலகத்தை ஜெயிச்சவர், உயிரோடு எழுந்தவர், என்ன வாழ வச்சவர். உலகத்தை ஜெயிச்சவர், உயிரோடு எழுந்தவர், என்ன வாழ வச்சவர். Jesus தானே அவரு பேரு, எஸ் Jesus தானே அவரு பேரு. நான் சின்னர் இல்ல வின்னர்.